கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரை தேவன் நல்லவர் என்று பல செய்திகள் வழியாக நாம் பார்த்தோம். தேவன் நல்லவர், பட்சிக்கிற அக்கினி என்று நாம் பார்த்தோம். நம்மை அல்ல, நம்முடைய வியாதிகளை, பிரச்சனைகளை, பிசாசின் கிரியைகளை பட்சிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் என்று நாம் பார்த்தோம். தேவன் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவர் என்று நாம் பார்த்தோம். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை குறித்து அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்வதற்காக பிரகாசம் மனக்கண் தர வேண்டும் என்று எபேசு சபைக்கு எழுதுகிறார். அந்த எபேசு 1:17 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எபேசு 1:17 என்ன சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை தந்திட வேண்டும் என்றும். ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவி. தேவன் யார்? தேவனை பற்றிதானே ஒரு வெளிப்பாடு. இயேசு யார்? அவரை பற்றிதான ஒரு வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியானவர், அவரை பற்றி வெளிப்பாடு. நான் சொன்னேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார், இயேசு அன்பாகவே இருக்கிறார், பரிசுத்த ஆவி அன்பாகவே இருக்கிறார். நான் சொன்னேன், அதற்கு சில வசனங்கள், ஏராளமான வசனங்களை கொடுத்தேன். போன செய்தியிலே நான் பேசினேன், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை அல்ல உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது யூதர் மக்கள் மத்தியிலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற 6, 27, 28, 29 வசனத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் இப்படி சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிற்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரி நடப்பியுங்கள், மனிதகுமாரன் அதை உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த யூதர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறவர்கள், அவர்கள் தன் வருமானத்திலே தசமபாகம் கொடுக்கிறவர்கள், சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசமபாகம் கொடுக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்கள், அது வெறி பிடித்தவர்கள், ஆண்டுடைய மத வெறி பிடித்தவர்கள், மத வைராக்கியம் பிடித்தவர்கள். அவர்கள் இயேசுவிட்ட கேட்கிறார்கள், நாங்கள் அப்படியானால் நாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும்? படித்து பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 27, 28, 29. நாங்கள் நித்திய ஜீவன் பெறுவதற்கு என்ன கிரியை செய்ய வேண்டும்? இயேசு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறீங்கப்பா, பத்தாது, இன்னும் மேலே எடுக்கணும், இல்லை தானம் அதை செய்யணும் இதை செய்யணும், ஒரு கிரியை செய்ய சொல்லலை. என்ன சொன்னா தெரியுமா? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கிட்ட கிரியா இருக்குது. அதாவது தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார், நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனவர், நான் தான் சட்டங்களையும் திட்டங்களையும் கொடுத்தவர், அதன்படி வாழ உங்களுக்கு முடியவில்லை, ஆகினாலே உங்களுக்கு வாழக்கூடிய ஆற்றலை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். என்னை விசுவாசித்து என்னை உள்ளே எடுத்துக்கிட்டேன்னா நான் உள்ளே இருந்து உங்களுக்கு சக்தியை கொடுப்பேன். அது இந்த அரசர் சொல்லுகிறார், அவர் அனுப்பின என்னை, பிதா அனுப்பின என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் அனுப்பின இயேசுவை விசுவாசிப்பதுதான் கிரியா, வேற கிரியே இல்லையா? நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் பயங்கரமான ஜெபம், பயங்கரமான உபவாசம், அந்த கிரியை இந்த கிரியை என்னென்னமோ செய்தேன். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லை. தேவனுக்கு நித்திய ஜீவனுக்கு வரக்கூடிய கிரியைன்னா யூதர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன கிரியை செய்யணும்? அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறவங்க, எவ்வளோ தசமாகும் அது இது கொடுக்குறவங்க, அவங்க கேட்குறாங்க இன்னும் என்ன கிரியை செய்யணும்? அவங்க நினச்சிக்கிட்டாங்க இதை விட இன்னும் எதாவது சொல்ல போறாரு. இயேசு ஒன்றும் சொல்லலை, அவர் அனுப்பினவரை, பிதா அனுப்பின என்னை விசுவாசிப்பதை நித்திய ஜீவன் கேட்ட கிரியை. நீ ஒன்றும் பண்ண வேண்டாயா, நீ காட்டுக்கு போக வேண்டாம், கருந்தவம் பண்ண வேண்டாம், தலைகள் நிற்க வேண்டாம், மொட்டை அடிக்க வேண்டாம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னை விசுவாசித்தால், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்பு உண்டு. நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது இன்றைக்கு தேவன் நல்லவர் என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் சில காரியங்கள் பார்க்கட்டும். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது பலர் அந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல் ஏற்பட்ட உடனே, இயேசு சீக்கிரம் வரப்போற தெரிஞ்ச உடனே எல்லாரும் சொத்துக்களை விற்றாங்க. ஏன்னா சில எமோஷன் வரும்போது அநேக இடங்கள் இந்த மாதிரி தவறு நடக்கிறது உண்டு. ஆண்டவர் அப்படி எல்லாம் சொத்து விற்க சொல்றது இல்லை. இயேசுதான் வரப்போறாரே, சீக்கிரம் வந்துட போறாரு, மாறனாத்தா இயேசு வரப்போறா சொல்லிட்டு எல்லாரும் சொத்தை வந்த விலைக்கு வித்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு பந்தி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர் வரப்போறா தோத்திரம் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நடந்த சில தவறுகள், சில குளறுபடிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதத்தை நன்றாக ஆராயும் போது இப்படிப்பட்ட சில காரிய எமோஷன்ல சில தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. என்ன நடந்தது பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அனனியா என்ற பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகி சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். சரி, விற்கட்டும். அவர் தன் மனைவியை அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். அது அவன் சொத்து, கடவுள் கொடுக்க சொல்லலை, அவன் வித்தான். சரி, எப்படி எப்படி இருக்குதோ பாதி வச்சிருக்கலாம், பாதியை கொடுத்தான், ஒரு தப்பும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பேதருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, வரங்கள் இருக்குது. இந்த வரங்கள் இருந்த உடனே அநேகர் என்ன செய்யறாங்க, இந்த வரங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஏனென்றா பவுல் கூட சொல்லுகிறார், நான் குழந்தையா இருந்தேன், குழந்தைய போல பேசினேன், நான் முதிர்ச்சி அடைந்த போது அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இதே பவுல்
கலாத்தியர் சொல்லுகின்ற பொழுது பேதுரு சொல்றாரு, அவர் மாய்மாலம் பண்ணினாரு, நான் அவரை முகமுகமா எதிர்த்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு ஊழியக்காரா, நான் ஏற்கனவே சொன்னேன், பெரிய ஊழியக்காரர் தாவீது, அவர் கூட பாருங்க தேவனை குறித்து நிறைய நற்செய்தி சொன்னார், ஆனா நிறைய துர்ச்செய்தி சொல்லியிருக்கிறார். அதை நான் கடந்த செய்தியில நான் சொன்னேன், அந்த கேசட்டை வாங்கி கேளுங்க. அது மாத்திரமில்லை, எரேமியா தேவனை குறித்து எவ்வளோ நல்ல செய்தி சொன்னார், ஆனால் நிறைய துர்ச்செய்தி சொன்னார். அது குறிச்சும் நான் கடந்த செய்தியில பேசுறேன். அப்போ ஒரு மனிதர்கள் நம்மெல்லாம் குறைவுள்ளவர்கள் தான், எல்லாரும் விளங்கிக் கொள்ளலை. நான் விளங்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இதை நான் தியானித்தேன், என் மனதில் இருக்கிற கருத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்களுடைய அபிஷேகம் சரி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்ற கருத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அருமையானவர்களே, இங்கே அனனியா என்கிற ஒரு மனிதர் வித்தார், தன் சொத்தை வித்தார், பாதியை தனக்கு வச்சிருந்தார், மீதியை கொடுக்கிறார். அப்படியே அவருடைய விசுவாசம் 100% இல்லை, 50% இருக்குது. இதை ஆண்டு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்த உடனே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பேதுரு கேட்கிற, அனனியாவே, நிலையத்தில் ஒரு கிரயத்தை வஞ்சித்து பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட என்ன நினைச்சு ஆண்டு சொன்னோன்னே, ஆண்டு வெளிப்படி தான் இல்லைப்பா, 50% வச்சுக்கிறாரு, 50% கொடுக்குறாருன்னாரு. ஆண்டு சொன்ன நோக்கமே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சொல்லி கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனுடைய குறைய சொன்னார் அப்படின்னா அந்த மனிதனை சாகடிக்கிறதுக்கு இல்லை, அந்த மனிதனை வாழ வைக்கிறதுக்கு தான். நான் இதை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லி மீண்டும் வருவோம். அதுக்கு முன்பாக இயேசுநாதருடைய வாழ்க்கையில இந்த வரங்கள் வேலை செய்தது, அதை நான் சொல்லட்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே வருகிறார். 8ஆம் வசனத்திலே, அப்பொழுது சமாரிய நாட்டாலேயே ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியரோட சம்பந்தங்களவாதபடியானால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, அதாவது யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். 10ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 11ஆம் வசனம், அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகி யாக்கோவை பார்க்கலின் பெரியவரோ, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டு என்றார். இவன் பாருங்க, அவளுக்கு ஒரு பெரிய பெருமை வந்துருச்சு. எங்க யாக்கோவு ரொம்ப பெரிய ஆளு, அவரோட நீ பெரிய ஆளு, அவர் யாக்கோவு எவ்வளவு பெரிய ஆளு, அநேகத்தை தான் மேனோ பாராட்டுறாங்க. எங்க ஆபிரகாம், இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாம் குறித்து மேனோ பாராட்டினார்கள், சில சாலமோனை குறித்து மேனோ பாராட்டினார்கள், பலரை குறித்து மேனோ பாராட்டுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது மேனோ பாராட்டுகிறவன் பவுலை குறித்து மேனோ பாராட்டக்கூடாதான், அப்போ பேதுரை குறித்து மேனோ பாராட்டக்கூடாதான், அப்போலோ குறித்து மேனோ பாராட்டக்கூடாதான். சில மேனோ பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேனோ பாராட்டணும்னு வேதம் சொல்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து மேனோ பாராட்டுவாங்க, அந்த யூதர்கள் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. சிலர் ஆபிரகாம் குறித்து மேனோ பாராட்டுவாங்க. மக்கள் குறைவுள்ளவர்கள், இயேசு ஒருவர் தான் நிறைவுள்ளவர். சாலமோனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தவறு இருந்தது. கர்த்தர் அவனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மனோவருத்தையும் கொடுத்தார். கடைசியில் அவன் ஞானத்துக்கு எடுத்துக்கொண்டான். அவன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மனைவிகள், 1000 கிட்ட அவனுக்கு, வருஷம் 365 நாள் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் செய்த தவறுகளை பார்த்தால் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதனால நாங்கள் சாலமோனை குறித்து மேனோ பாராட்டுறது இல்லை. அவர் மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். அவன் எவ்வளவு நல்ல நிறைவான காரியம் சொல்லியிருக்கலாம், நிறைய காரியங்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். அதனால் தான் பவுல் சொல்கிறார், மேனோ பாராட்டணும், கர்த்தரை குறித்து மேனோ பாராட்டணும். பவுல் யார், அப்போலோ யார், பேதுரு யார்? நாங்கள்லாம் வேலைக்காரர் தானே, நீங்கள் தேவனுடைய பண்ண தேவனுடைய மாளிகை, நான் நட்டேன் நீர் பாய்ச்சி, நான் கர்த்தர் விளைய செய்கிறார். ஆகையினால தான் கர்த்தரை குறித்து மேனோ பாராட்ட வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இங்க என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கிடைச்ச வெளிப்பாடும் பேதுரு வாழ்க்கையில் கிடைச்ச வெளிப்பாடுகளும் வித்தியாசம். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சமாரியர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், தாகத்துக்கு தான் கேட்கிறார், பேசுறாங்க, யாக்கோவோட பெரியவராங்கிறாரு, பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, பேசிக்கொண்டே ஸ்லோவா பேசிட்டே வர்றார். பேசிட்டே இருக்கும் பொழுது கடைசியில எனக்கு இதை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிறா. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆண்டவரே இந்த கிணத்துக்கு வரக்கூடாது, எனக்கு அந்த தண்ணீர் உனக்கு தரணும்னு கேட்கிறா. இயேசு கடைசியில பேசி பேசி ஒரு பக்குவம் வந்த பிறகு இயேசுநாதர் சொல்கிறாரு, நீ போய் உன் புருஷனை எங்கே அழைத்து கொண்டு வா என்றார். உன் புருஷன் கூட்டிட்டு வா. உடனே அந்த ஸ்திரீ சொல்றா, ஐயோ எனக்கு புருஷன் இல்லை ஆண்டவரே, எனக்கு புருஷன் இல்லை ஆண்டவரே. கடைசியில இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது நீ சரிதான். எப்படின்னா இப்ப 5 புருஷன் இருந்தான், இப்போது இருக்கிறவங்க கூட உனக்கு புருஷன் இல்லை. அடே ஆண்டவரே, பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ரெவலேஷன் வரங்கள் வேலை செய்கிறது. அவருடைய தவறுகளை கடவுள் இயேசு பக்குவமாக சொல்லுகிறார், பேசி பேசி. ஏன்னா இயேசு கிறிஸ்து தவறு செய்த மக்களை அழிக்க வரல, தவறு செய்த மக்களை ரட்சிக்க வந்தார். பாருங்க, இதே வரம் தான் காரியங்களை அறிகிற வரம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருந்தார். இந்த வரம் வந்த உடனே
கடவுளை போனாரு, எப்பா அனனியா சொத்தை வித்தான், பாதி 50% வித்தான், 50% வச்சிருக்கானா என்ன சொல்லிருக்கணும்? அனனியாவே எங்க பாப்பா, வித்ததுக்கு முன்னாலும் ஒண்ணுதான், வித்த பிறகு ஒண்ணுதான், உனக்கு அது விசுவாசி ஏன் 50% 100% வைப்பா, ஏன் இப்படி எல்லாம் இருக்கு? கத்தர விசுவாசி, இன்னும் மகத்தான காரியங்கள் சொல்லணும், பக்குவமா பதுக்காயிட்டு சொல்லியிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கும் போது ஒரு பயங்கரமா பேசிட்டார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நீ பரிசுத்த ஆவியே சுத்தப்படுறது என்ன, அது அப்படி ஒரு பெரிய சொன்னார். நீ சாத்தான் இதயத்தை நிரப்பினது என்ன, அதை விற்கிறதுக்கு முன்னுதா இல்லையா? அப்போஸ்தலர் 5:4. அதை விற்ற பின்பும் அது இல்லையா? நீ இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு தானே, நீ மனுஷத்துல அல்ல தேவனிடத்துல போய் சொன்னா. அடே அப்பா, எத்தனை பேர் போய் சொல்றாங்க? எத்தனை மக்கள் விசுவாசிகளும் ஊழியக்காரரும் எவ்வளோ போய் சொல்றாங்க. அப்ப நீங்க எத்தனையும் சாக வேண்டியதானே? யாரையும் சாகடிக்கல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையினாலே அவனுக்கு வரம் இருந்த உடனே, எல்லாரும் எப்படி சொன்ன உடனே அதிர்ச்சியிலே நான் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா தேவன் இது வரைக்கும் நான் பார்த்ததுல தேவன் யாருக்கும் தீமை செஞ்சதில்லை. அவன் அதிர்ச்சியில எல்லாரும் கூடி இருக்கும் போது நிலப்படுது என்ன, நீ தேவன்கிட்ட போய் சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகி ஹார்ட் அட்டாக்ல விழுந்து செத்துட்டான். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் யாரையும் கொல்றவர் அல்ல. இவனுக்கு ஒரு அட்டாக்கு, இது தெரியாம மனைவி சப்பிரா வரா, அவள்கிட்ட சொன்ன உடனே அவன் ரெண்டாவதுக்குள்ள அவன் நெஞ்சில் அவ்வளோ ஒரே வைராக்கியம். கர்த்தருக்கு சோத்திரம், வரத்தை மிஸ்யூஸ் பண்றாரு. பார்த்தீங்கன்னா அவளும் சொல்றாரு, கடைசியில் என்ன பண்ணா, உன் புருஷனே அடக்கணும்னு கால் வந்துருச்சு ஆளுகிற உடனே அவளும் விழுந்து சாவரா. அப்போ அனனியாவுக்கு ஒரு அட்டாக்கு, சப்பிராளுக்கு டபுள் அட்டாக்கு. ஒன்று நிலத்தை வித்து ஏமாத்தினீங்கிறது அது ஒரு அதிர்ச்சி, எல்லாரும் முன்னாலே சொன்ன உடனே. ரெண்டாவது அதிர்ச்சி என்ன தெரியுமா, புருஷன் செத்துட்டாங்க அதிர்ச்சி, அவ விழுந்து செத்தா. ஆனா இங்க பாருங்க, இயேசுநாதர் ஊழியத்துல பாருங்க, அதாங்க நிறைவுள்ளவர். மனுஷன் எப்போதும் குறைவுள்ளவங்க தாங்க, எந்த ஊழியக்காரரும் குறைவுள்ளவர் தான். பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறை இருந்தது, பேதுருடைய வாழ்க்கையில குறை, என் வாழ்க்கையில் எவ்வளவு குறை இருந்தது, எத்தனையோ அற்புதங்கள் மூலமா ஒளிந்தது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு குறை இருக்குது. ஆனா தான் நான் நிறைவாக்குற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். நாங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லல, நாங்க போக வேண்டிய இடம் வெகு தூரமா இருக்குது. அருமையானவர்களே, இன்னைக்கு வேதத்தை பேசுறபடினால நான் ஏதோ வளர்ந்துட்டேன், பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் வளர வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதனால தான் உங்க மத்தியில சொல்கிறேன். அதனால தான் ஆண்டவரை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. நான் வசனத்தை சொன்னா அதுக்கு நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இயேசுநாதர் ஊழியத்துல பாருங்க, அந்த பெண்ணிட்ட பேசுற பேசி 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 ஒரு பக்கத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே சொல்லாரு, உன் புருஷனை கூட்டிட்டு வா. எனக்கு புருஷன் இல்லை. ஏசு ஆமா 5 பேர் இருந்தான், இப்போ இருக்கிறவங்க புருஷன் இல்லை. இதே பேதுரு என்ன சொல்ல தெரியுமா, சபையில வந்தா ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தும்படியாக 5 புருஷனோடு விபச்சாரம் பண்ணிட்டு 6வது வச்சுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய சபையை அசுத்தப்படுத்த வந்திருக்கிறாயா, தேவன்கிட்ட நீ துரோகம் பண்ணம்பா, அவள் விழுந்தே செத்துருப்பா. ஆனா இயேசுநாதர் இப்படி சாகடிக்க வரலைங்க, அருமையா சொன்னார். 5 பேரும் தான், இப்ப புருஷன் இல்லை. ஐயோ நீ தீர்க்கதரிசி, உடனே அவள் ரட்சிக்கப்படுகிறா. அவ ஊருக்கு போய் கடைசியில் எல்லாருக்கும் சொல்லுகிறா. அந்த ஊரிலேயே பெரிய மாற்றம் வந்தது. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட எனக்கு தெரிஞ்ச எனக்கு அருமையான என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தரை பற்றி நான் ரட்சிக்கப்பட்ட, என் மூலம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அப்போ ஒரு நாள் அவளை குறித்து ஜெபம் பண்ணி ஒரு நாள் சொன்னார், அவன் ரகசியமான ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னார். கொஞ்சம் மோசமான பாவம் தான். ஆகையினாலே நான் என்ன செய்தேன், எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணேன், ஒரு நாள் டைம் பார்த்தேன். டைம் பார்த்த உடனே தனியா இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பேசினேன், ஆண்டவர் குறித்து பேசினேன், அவர் அன்பு குறித்து பேசினேன். சொல்லிட்டு பாருப்பா, கடவுளை அதிகமாக நேசிக்கிறார், வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனா அதுக்கு சின்ன தடையா இருக்கிற ஒரு சின்ன பாவம் இருக்குது. ஒரு செத்த தைலக்காரோட தைலத்தை நாரப்பணும்னு பைபிள் இருக்குது. ஒரு சின்ன காரியம். கடவுள் ஒரு மனுஷனுடைய குறையை சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அவனை சாகடிக்கிறதுக்கு இல்ல, அந்த குறையை ரெட்டிப்படி பண்ணுங்க தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, நம்புறீங்களா? ஆனா சொன்னேன், தம்பிங்க வாப்பா, பேசினேன் ஆண்டுடைய அன்பை பத்தி பேசினேன், இறக்கத்தை பத்தி பேசினேன், மனதூக்கத்தை பத்தி பேசினேன், ஆண்டவனை நேசிக்கிறார் சொல்லி சொல்லி கடைசியில ஒரு லெவல் வந்த பிறகு அவன் தோல்ல கை போட்டு, பார் தம்பி, ஒரு சின்ன தப்பு பண்றியாமே, இந்த ரகசிய பாவம் பண்றியாமே, ஆண்டவர் சொன்னாரு, பாருப்பா, ஆனா ஏன் தப்பா நினைக்காத, குற்றப்படுத்த அதெல்லாம் விஷயம் தான், உலக மனுஷனுக்கு ஒண்ணு இல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த காரியம் ஒண்ணு பெரிய ஆசீர்வாதத்தை எடுக்குது, சாத்தானுள்ள நுழைகிறான். ஆகினால இப்ப ஜெபம் விட்டுடுப்பா அப்படின்னு அவன் வேத்து விறுவிறுத்தான். உடனே அன்னையில இருந்து பாப்ப விட்டுட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அவசரப்பட்டு அதே நான் கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில கூடி இருக்கும் போது, சகோதரனே நீ இந்த தப்பு பண்றியே, தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி வச்சுக்க, அவனும் ஆட்டத்தை செத்தே போயிருப்பான். அருமையானவர்களே, சில வளர்ச்சியில்லா தன்மையினாலே சில காரியங்கள் இழந்துடும். இது கூட பாருங்க, அவரு இயேசுநாதர் சிலுவையில மரிக்கணும்னு சொன்னாரு, ஏற்கனவே பலமுறை சொன்னாரு. அவரை பிடிக்க வந்தாங்க. உடனே பாருங்க, ஒரு பெரிய வைராக்கியம், கத்திய ஒரு நாள் ஒரே வெட்டு போட்டார் காதுல, காது துண்டா போயிடுச்சு. ஆண்டவரை பாராட்டல. அப்போ அவருடைய வாழ்க்கையில எத்தனைதான் தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் குறைகள் உண்டு. அருமையானவர்களே, அவர் பாருங்க காலை துண்டா விட்டுட்டாரு. ஓ என் சகோதரனே, என் பேதுருவே, எனக்கா எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுன மெச்சுக்கிடலைங்க. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான்.
ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து மேன்மையை பாராட்டுகிறவன் இயேசு கிறிஸ்து மேன்மையை பாராட்டணும். அது மாத்திரம் இல்லை அருமையானவர்களே, சில அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிற தேவதாசர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே தியாக வசனத்தை விளங்கினபடினாலே மிக அழகாக செய்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களில் பாருங்க, இன்னும் கூட சொல்ல போனா சிலருடைய அறியாமையினாலே, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியுடைய அறியாமையினாலே எத்தனையோ பிரச்சனைகள். ராஜாக்கள் புத்தகத்தில் எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த எலியாங்கிறவன் தேவனுடைய மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு ராஜா வியாதியா இருக்கிறான். அவன் இன்னொரு தேவன்கிட்ட போய் நான் அந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று சொல்லி கேட்டு வரும்படி தன்னுடைய சேவகரை அனுப்புகிறான். உடனே தேவன் எலியாவுக்கு சொல்லி இப்படி சொல்லு என்று சொல்லுகிறார். உடனே எலியா போய் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த இன்னொரு நாட்டுக்கு குறிகேட்க போன அந்த மக்களை வழிமறித்து, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா எக்ரோனுக்கு போகிறாய், ஆகினாலே ராஜாட்ட போய் சொல்லு, ஏர்னு கட்டுறது இறங்காம நீ சாவா என்று சொல்லு என்று சொல்றார். ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். உடனடியாக இது ராஜாட்ட போய் சொல்லுகிறார். ஒரு மனிதன் வந்தார், இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா எக்ரோனுக்கு போகிறாய், ஆகினால ஏர்னு கட்டிலிருந்து இறங்காம கட்டிலே வியாதியை கிடந்து செத்து போவே அப்படி ராஜாவுக்கு சொன்னார். உடனே ராஜாவுக்கு தெரிந்து விட்டது யார் என்று, எலியா என்று தெரிகிறது. உடனடியாக ஒரு 50 சேவகர்களையும் ஒரு தலைவரையும் அனுப்புகிறார், கூட்டிட்டு வாங்க சொல்லி. அவர்கள் வந்து என்ன கூப்பிடுகிறாங்க, எலியாவை கொல்லும்படியாக அனுப்பவில்லை, எலியாவை அழைத்து கொண்டு வார்கள், நான் சுகமாக வேண்டும். ஆனால் தான் அருமையானவர்களே, இந்த வேதத்தை தேவனுடைய இருதயத்தை விளங்கவில்லை என்றால் தவறான முடிவெடுப்போம், தவறாய் பேசுவோம், தவறான நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். எலியாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பாருங்கள். அவன் என்ன நடந்தது, அந்த எலியா அங்கே பருவத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா 50 மக்களோடு ஒரு தலைவரை 50 பேர் வந்திருக்கிறார்கள். அவர் வந்து கேட்கிறான், தேவனுடைய மனிதனே இறங்கி வா, ராஜா உன்னை அழைக்கிறார். தேவனுடைய மனிதனே இறங்கி வா, ராஜா உன்னை அழைக்கிறார். எதற்காக? ராஜா கட்டில கிடக்கிறார், நீ வந்து ஜெபிக்க. அதுதான் அர்த்தம். எதுக்காக கூப்பிட்டார்? இல்லை ராஜா சொல்லிப்பா கொன்னுட்டு வா அப்படி சொல்லிப்பா, கொல்ல சொல்லல, அவனை அழைத்து வாருங்கள். எதற்காக? எனக்காக ஜெபிக்கட்டும். நான் அப்படிதான் நம்புகிறேன். இவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் தேவனுடைய மனிதனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்க 50 பேரையும் உன்னையும் சாவடிக்கட்டுண்டான். உடனே அவன் கொடுக்கப்பட்ட, அதாவது துப்பாக்கி AK-47 கொடுத்தா அதை சுற்றக்கூடாது. இன்னைக்கு வரங்கள் கொடுத்தா மிஸ்யூஸ் பண்ணிட்டான். பழைய புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் அப்படி இல்லை. அவர்கள் தன் ஜீவனை வைக்காம மற்றவர்களுக்காக பாடுபட்டு பானபலியாக அறுக்கப்பட்டார்கள். ஒரு சில அறியாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஊழியம் அப்படி இல்லைங்க. நீ சாவு கடை சொன்னார், உடனடியாக வானத்தில் அக்கினி வந்து 51 செத்துட்டான். செத்த பிறகு கூட வருத்தப்பட்டாரா? ஐயோ, ராஜா கட்டளையை மீறாம ராஜாவுக்கு உண்மையா சேவம் பண்ண 51 பேரை கொண்டுட்டமே, ஐயோ ஆண்டவரை நான் பாவம் செய்து விட்டேனே, 51 குடும்பம் நாசமா போய் விட்டதே, அவருடைய மனைவிகள்லாம் விதவையாகிவிட்டார்களே, பிள்ளைகள்லாம் திக்கட்டும் ஆகிவிட்டார்களே, ஐயோ நான் பாவம் பண்ணினேனே. அப்படி என்னலங்க அவன், நான் பெரிய ஆள், ஓ பார் என்கிட்ட வல்லமா இருக்குது, என்கிட்ட சக்தி இருக்குது, நான் பெரிய ஆளு. 51 செத்துட்டான். இந்த நியூஸ் ராஜாவுக்கு போகுது. அடுத்தபடியாக இன்னொரு 51 பேரை அனுப்புறாங்க. அவங்க வர்றாங்க, ராஜா கட்டளை மீற முடியாது. அவர்கள் வந்து கேட்கிறார்கள், என்ன சொல்றார், தேவன் மனுஷனே ராஜா ஒன்னு அழைக்கிறார். திருப்பியும் கேட்கிறாங்க. இப்ப கூட என்ன சொல்றான், 51 பேரை ஏற்கனவே சேர்த்துட்டாங்க. ஏன்னா தான் பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேற, புதிய ஏற்பாட்டு ஊழியம் தான் அன்பின் ஊழியம். இன்றைக்கு கர்த்தருக்கு நல்ல சபைகளை கொடுத்திருக்கிறார். அருமையாக உங்க சபை ஊழியர்கள், போதகர்கள் உங்களுக்காக ஜீவபலியாக பானபலியாக வார்த்து உங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நல்ல சபையிலே ஐக்கியமாக இருந்து தேவனுடைய அன்பை நீங்கள் இன்னும் அனுபவியுங்கள். நம்முடைய ஊழியம் மேன்மையான ஊழியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு ஊழியம் மேன்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 2வது முறை 50 பேர் வந்து உடனே சொல்லுகிறாரு. இப்ப கூட மனசு மாறல. உடனே சொல்லுகிறார், நான் தேவனுடைய மனிதன் ஆனால் வானத்தில் அக்கினி வந்து உங்களையும் அந்த தலைவனையும் சாக கிடது. உடனடியாக அக்கினி வருகிறது. 51 பேர் சாகிறார்கள். இப்போது மொத்தம் 102 பேர் மரித்து விட்டார்கள். அப்படி இருந்த போது கூட அவருடைய இருதயத்திலே அன்பு வரப்படவில்லை. ஆனால் தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவி கொடுக்கும் பொழுது தேவ அன்பு ரோமர் 5:5 படி தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் பவுல் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு ஊழியம் அன்பின் ஊழியமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் அன்பினால் நிரம்பி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஊழியம் அப்படி அல்ல. வைராக்கியம். 102 பேர் செத்தாங்க. இப்ப கூட நெஞ்சில ஈரம் இல்லை, நெஞ்சில ஒரு விதமான ஒரு பயம் இல்லை, சலனம் இல்லை. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேமேங்கிறது இல்லை. 3வது முறை ராஜா அனுப்புகிறான், 50 அனுப்புகிறான். 3வது முறை வரும்போதுதான் தேவன் பேசுகிறார், போ செய்யாதே, அவனோடு போ என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் குறுக்கிடாத பட்சத்திலே பிரச்சனைகள். ஆனா இந்த நாட்களிலே புதிய ஏற்பாடிலே கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி வருகிறது. அதை விடுங்கள். பழைய ஒளிவுத்துக்கும் புதிய ஒளித்துக்குள்ள மேன்மையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எலிசா என்றதானது தேவனுடைய மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் அவன் மொட்டத்தலை, பாவம் மொட்டத்தலை. அந்த பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, ஒரு ஊழியக்காரன மொட்டத்தலைன்னு சொன்னார்கள்.
பாருங்க, கிறிஸ்துவின் அன்பில்லாத ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம். இன்றைக்கு நமக்கு கிடைத்த ஊழியர்களுக்காக தெய்வம் நன்றி செலுத்துவோம். அவர்கள் அன்பிலால் நிரம்பி ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துங்கள், அவர்களுக்காக செபியுங்கள். ஆனா பாருங்க, எலிசா அவன் வாழ்க்கையில மொட்டத்தில் பிள்ளைகள்லாம் 40 பிள்ளைகள் மொட்டத்தில் கிண்டல் பண்ணான். மொட்டத்தலை ஆயிட்டு போகுது. இயேசுநாதரை காரி துப்பினார்கள், அப்போது அவர் ஒன்றும் செய்யவில்லை. கன்னத்தில் அடித்தார்கள், அப்போது ஒன்றும் செய்யவில்லை. அவர்களை பிசாசு பிடிச்சேன்னு சொன்னார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆனா பழைய ஏற்பாடு ஊழியத்தை பாருங்க, மொட்டத்தலை சொன்னான், உடனே சாகம் போட்டுட்டான். சாகம் போட்ட உடனே கரடி 40 பிள்ளைகளை பீறி போட்டுச்சு. அதான் பழைய ஏற்பாடு ஊழியம். நான் புதிய ஏற்பாட்டு ஊழியம் வித்தியாசமானது. தேவன் அன்பாகவே இருக்கிறான். எது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இன்னும் சொல்ல போனா யோனாவை கூட பாருங்க, கர்த்தர் நினிவேக்கு போய் சொன்னார். ஆனா அவன் கூலி ஒரு தர்ஷீசுக்கு போறான். அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பு இல்லை. ஆனா புதிய ஏற்பாடு ஊழியத்துல தேவன் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவ அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அவன் பாருங்க, நினிவேக்கு போயிட்டு இருக்கிறான். யார் எக்கடு கேட்டா எனக்கு என்ன வந்துச்சு? கடைசியில இவன் கப்பல்ல ஏறினான். ஏறின உடனே கடவுள் செய்ய வேண்டிய வேலைக்கு அகைன்ஸ்டா போன போது அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன நடக்கிறது? கடல் கொந்தளிக்கிறது. கொந்தளிக்கிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. இவன் எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உபவாசம் எடுத்து கண்ணீர் விட்டு செபிக்கிறார்கள். தனக்கு வைத்திருந்த பொருளாதாரத்துக்கு வைத்திருந்த சாப்பாடு ஆகாரத்தை எல்லாம் கடலில் போட்டு விட்டார்கள். வாழ்க்கை கொந்தளிக்கிறது, மனதிலே கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு, கப்பல் கொந்தளிக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் பாருங்க, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, இவன் நிம்மதியா தூங்குறான். கடைசியில் சீட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசி என்ன பண்றது? கடல்ல தூக்கி போட சொன்னாங்க. கடலில் தூக்கி போட்டு கர்த்தர் அந்த மனிதர் கூட காப்பாத்து திமிங்கல் வச்சிருந்தார். என்ன நல்ல தேவன், என்ன அன்புள்ள தேவன். ஆனா புதிய ஏற்பாடு ஊழியம் மகா மேன்மையானது, மகா புனிதமானது. கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு நாம செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியனுடைய அறியாமையினாலே சில சமயத்திலே அந்த அறியாமையிலே சில தவறு செய்தாலும் நாம் தேவ ஆவியை நமக்குள் இருக்கிறபடினாலே நம்ம இவர் சரி செய்கிறார். என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ அறியாமல் தவறாக பேசியிருக்கிறேன். ஆனா தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தில் வருகின்ற பொழுது ஆவியானவர் உணர்த்துகிறார், என்னை சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் கிடைத்த மாபெரும் பாக்கியம். அந்த பாருங்க, யோனாவுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையினாலே கடல் கொந்தளித்தது, பிரச்சனைகள், பொருளாதார நஷ்டம். கடைசியில் என்ன நடந்தது? அவரை தூக்கி கடல்ல போட்ட உடனே எல்லாம் சரியா போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் அவனை நேசித்தார். அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தார். கச்சிதமாக செய்து முடித்தார், நேர்த்தியாக செய்து முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதில் என்ன விளங்குகிறது? நம்முடைய தேவன் நல்லவர். அனனியா சப்பிரா வாழ்க்கையில கூட தேவன் கொல்லவில்லை, சில நடந்து விட்டது. ஆனால் பின்னாட்களிலே பவுல் அழகாக செய்கிறார். தன் நிருபத்திலே அருமையாக நேர்த்தியாக எழுதுகிறார். தன்னுடைய குறைகளை சரி செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலதான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். பாடுபட்ட சிந்தை குறித்து பேசுகிறார். தீமைக்கு தீமை செய்யாது என்று சொல்லுகிறார். உதாசீனம் செய்யாது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி இருக்குது அருமையானவர்களே. நாம் வளரும் பொழுது, என் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கும்போது எத்தனையோ குறைவினாலே எத்தனையோ பிரச்சனை ஆகியிருக்கிறது. ஆனால் சத்தியத்தை அறிகின்ற பொழுது, தேவன் நல்லவர் என்று விலகி கொண்ட பொழுது, அவர் நன்றி கேட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, தேவன் அனனியாவை போன்ற ஆட்களை சபித்ததில்லை. அவர் ஒருவரையும் ஒருபோதும் சபித்ததில்லை. இயேசு சபித்ததில்லை, பிதா சபித்ததில்லை, பரிசுத்தாவி சபித்ததில்லை. தேவன் அதற்கு மாறாக தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் என்ன பண்ணினாலும் அன்பாக இருக்கிறார். அவர் நம்ம எந்த செயலும் அவருடைய அன்பை மாற்றாது என்று விளங்கி போகும்போது நான் தேவன் நெருங்க முடிகிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடிகிறது. வாழ்க்கை பொற்காலமாக இருக்கிறது. நான் தேவன்கிட்ட நெருங்கி ஆண்டுகிட்ட தகப்பன்ட்ட வர முடிகிறது. இல்லைன்னா அதுக்கு முன்னால பயம், ஐயோ ஆண்டவரே நான் தகுதி இல்லை, எனக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கா நீங்க வேண்டிக்காங்க, எனக்கா நீங்க வேண்டிக்காங்க, பாஸ்டர் நீங்க வேண்டிக்காங்க, நீங்க வேண்டிக்காங்க, நீங்க வேண்டிக்காங்க, நீங்க வேண்டிக்காங்க, நீங்க வேண்டிக்காங்க. ஆனா சத்தியம் அறிஞ்ச பின்பு தேவன் நல்லவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்துல வாருங்கள் என்று சொன்ன போது, என் தேவனரே உள்ளவர், என்னை ஒரு நாளும் ஒருபோதும் என் குறையை பார்க்கதில்லை. அதுக்கு பதிலாக என்னை அவர் சீர்படுத்துகிறார். அதான் வேதம் சொல்கிறது, ஆடுகளின் பிரதானமே பிராய் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்படியான தேவன் தான் என்னை சீர்படுத்துகிறார், தேவன் தான் என்னை ஸ்திரப்படுத்துகிறார். என்னென்ன சீர்கேடுகள், வியாபாரத்தில் சீர்கேடுகள், வாழ்க்கையில சீர்கேடுகள், குடும்பத்தில் சீர்கேடுகள், ஜீவியத்தில் இருக்கிற ஒரு விதமான போராட்டங்கள், ஆனால் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்னை சீர்படுத்துகிறார், அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் நிலைநிறுத்துகிறார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் சீர்பட வேண்டுமா? வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டுமா? வாழ்க்கையிலே உயர்வு வேண்டுமா? நிறைய வேண்டுமா? ஏதோ ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்க கூடாதா? நான் செபிப்போமா? உங்களுக்கு ஆண்டர் அர்ப்பணியுங்க, ஆண்டருக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, செபிப்போமா? நன்றி பிதாவை வார்த்தையை கேட்ட மக்களுக்காக நன்றி ஆண்டவரே. என் தேவன் நல்லவர். அனனியா சப்பிராவை கூட தேவன் கொல்லவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, சில காரியங்கள் அறியாமல் நடந்த ஒரு தவறு ஆண்டவரே.
ஏனென்றால் கர்த்தாவே, நீர் இந்த பூமியில வருகின்ற பொழுது விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட மக்களை நீ ஒருபோதும் தீமை செய்ததில்லை. கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மதமும் மார்க்கமும் சொன்ன போது கூட நீ ஆண்டவரே அந்த மக்களை விடுதலை ஆக்கினீர். ஆண்டவரே, நீ சொன்னீர் 38 வருடங்களாக வியாதியில் கிடந்த மனிதனை கூட சுகமாக்கினீர். மீண்டும் அவனை சந்தித்த போது உனக்கு கேடு வராதபடி பாவம் செய்யாதே என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஏதோ உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறைகள் இருந்தால், அந்த குறைகள் நிமித்தம் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால், ஆண்டவரே, நீ இந்த நாட்களிலே இவர்களுமை நம்புகிறபடியாலே இயேசுவின் நாமத்திலே எல்லா குறைகளையும் நீக்கி கல்வாரத்தினால கழுவும்படியாக துதிக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவே, என் உள்ளத்துல வாரும். உண்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஆண்டு கொள்ளும்படியாக அழைக்கிறேன். இயேசுவே, உண்மை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். நீ நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே ஆட்சி புரிவீராக. ஆண்டவரே, நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன். தேவனே, என் வாழ்க்கையில குறையுண்டு, ஆனாலும் இன்னும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளையாக மாறுகிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்துல வந்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி. இப்பொழுது நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கட்டும். நான் ஒரு மாடல் ஜெபத்தை பண்ணுகிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அங்கு உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் தூங்கும் போதும் எழும்பும் போதும் நடக்கும் போதும் ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்களை அருகில் இருக்கிறார். அவருடைய ஜெபம் பண்ணுவதற்கு எந்த தடையும் இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் அவர் பதிலளிக்கிறார். எந்த பாவத்தில் இருந்தாலும் பதிலளித்து உங்களை மாற்றி பரிசுத்தமா மாத்துகிறார். ஜெபிக்கலாமா? வியாதி உள்ளவர்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. வியாதிஸ் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபிக்கட்டும். பிதாவே, கைகளை வைத்து மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். என் வார்த்தையை கேட்ட மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். நீர் இவர்களை நேசிக்கிறீர் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரின் ஒருவரையும் ஒருபோதும் கடிந்து கொள்வதில்லை நான் சொல்லியிருக்கிறேன். இவர்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அனுக்கிரம் உள்ள தேவனாக இருக்கிறீர். நீ நன்மை செய்கிறதா சுற்றி திரிந்தீர். இப்பொழுதும் ஜெபிக்கிற அந்த மக்கள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாவதாக என்று சொல்கிறேன். ஆண்டவரே, உடைய குடும்பத்தில் நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அறியாமையும் விலகட்டும். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை காணக்கூடிய கண்கள், உணரக்கூடிய இருதயம், பிரகாசமுள்ள மனக்கண் உண்டாகும்படியாக துதிக்கிறோம். பவுல் ஜெபித்தது போல ஜெபிக்கிறேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியும் மக்களுக்கு தந்து, ஆண்டவரே, எல்லா விதத்திலையும் என் தேவன் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவரை விசுவாசிக்கும் போது கிடைத்தது என்று விசுவாசித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று எல்லா நிறைவும் பெறுவீர்களாக. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்களை ஐஸ்வர்யனாக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே என்று சொன்னதுபடி, ஆம் ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே, ரட்சிப்பு கிறிஸ்துவால் வருகிறது, சுகம் கிறிஸ்துவால் வருகிறது, அபிஷேகம் கிறிஸ்துவால் வருகிறது, ஐஸ்வர்யம் கிறிஸ்துவால் வருகிறது என்று விசுவாசித்து அதை பெற்று தங்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டு பரலோகராஜ்யத்தில் ஆத்மாக்களை சம்பாதிக்க, ஊழியங்களுக்கு தாராளமாய் கொடுக்க, பிதாவாகி தேவனே ஊழியத்தில் முன்னில் செய்த ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என் தெய்வமே இவர்களை ஐஸ்வர்யத்தால் நிரப்புவீராக. உம்முடைய கிருபை இறங்குவதாக. கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யும்படியாக சரீரத்தில் வியாதி இருக்குமானால் இப்பொழுது சுகத்தை கொடுப்பீராக. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். உடம்பில் இருக்கிற கேன்சர் கட்டிகள், செல்கள் மறைந்து போவதாக. பிரச்சனைகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. நன்மை உண்டாவதாக. அற்புதம் உண்டாவதாக. அதிசயம் உண்டாவதாக. உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கூறுகிறேன். யூபிலி ஆண்டை அறிவிக்கிறேன். தேவனுடைய மனிதனும் தேவனுடைய பிள்ளையுமாகிய நான் உம்முடைய ஜனங்களுக்காய் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். வெளிச்சம் உண்டாவதாக. வெளிச்சம் உண்டாவதாக. தெளிந்த வாழ்வு உண்டாவதாக. குடும்பத்தில் காணப்படும் நெருக்கங்கள், குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள், சரீரத்தில் வாதைகள், எல்லா விதமான வேதனைகளும் தொந்தரவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்குவதாக. விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிதாவே, உமக்கு நன்றி. இவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். விசுவாசிகள், அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் மேல் அற்புதம் செய்தார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் வேலை செய்து விசுவாசியுங்கள். ஒருவேளை இன்று அறிகுறி இருக்கலாம், நாளை பாருங்கள். இப்பொழுதே அநேக சுகமாயிருப்பீர்கள். நாளை பாருங்கள். சுகம் பெற்றவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடைய செய்தியை கேட்காதவர்கள் என்னுடைய கேசட்கள் வாங்கி கேளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். இந்த நாட்டுக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த ஊழியத்துக்கு, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.